Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம சீம்பால் வச்சு செய்யக்கூடிய கடம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீம்பால் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மாடு கண்ணு ஈன பிறகு கிடைக்கிற முதல் 4 நாள் கிடைக்கிற பாலை வந்து சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக பசும்பால் மாதிரி இல்லாமல் நல்ல கொழு கொழுன்னு கட்டியாக இருக்கும், கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும். இதில் நிறைய சத்துக்கள், எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குங்க. இதை வச்சு விதவிதமான ஸ்வீட் பண்ணுவாங்க. திரட்டுப்பால் ஸ்டைலில் பண்ணுவாங்க, இல்லை புட்டிங் மாதிரி பண்ணுவாங்க, பால்கோவா மாதிரி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து இதை வச்சு கடம்பு எப்படி பண்ணுறது, எங்கள் ஊர் ஸ்டைலில் கடம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால் நல்ல கட்டியாக இருக்கும், இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி பால் அளவு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு இருந்தது. நல்ல அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துருக்கேன், நீங்கள் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். பாலில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சூடு ஏறினாக்கில் பால் காஞ்ச உடனே நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும். முதல்ல கொஞ்சம் கைவிடாமல் தான் கிண்டணும், ஏன்னா பால் அப்படிங்கிறதுனால எப்படியுமே அடி பிடிக்கும். அதனால் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டால் நல்லது. ஒரு 10 நிமிஷம் ஆனாக்கிலே தெரியும் உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிக்கும். நம்ம தயிரோ இல்லை லெமன் ஜூஸ் எதுவுமே சேர்க்கலை, பாலே இந்த மாதிரி உங்களுக்கு கட்டியாக திரண்டு வரும். ஓரங்களை எடுத்து விட்டு நம்ம கிளறிட்டே இருக்கலாம். சில சமயம் பால் ஓரங்களில் பட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் வரலாம், அதை நீங்கள் எடுத்து போட்டுறாதீங்க, அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து கிளறி விட்டுருங்க. நம்ம நார்மல் பாலில் வந்து பால்கோவா பண்ணையில் தட்டுப்பால் பண்ணையிலலாம் ரொம்ப டைம் எடுத்துக்கணும். இது வந்து உங்களுக்கு அதை விட சீக்கிரமே ரெடி ஆகிடும். இப்போ நல்லாவே தண்ணி வற்றிடுச்சு, கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம், அதாவது வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லது சீனி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை 1 கப்பும் சீனி 1 கப்பு சேர்த்துக்கிறேன். இனிப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். இந்த பால் வந்து நார்மல் பசும்பாலை விட இனிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும், அதனால் அது நீங்கள் அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 லிட்டர் பாலுக்கே சின்ன கப்புக்கு 2 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பால்கோவா ஸ்டைலில் வேணும்னா இந்த இனிப்பு கரைஞ்சி ஒன்று போல் சேர்ந்து வந்தாக்களே நிறுத்திடலாம். இந்த ஸ்டேஜே போதும். நான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட்டியாயிருக்கேன். இது வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கட்டியாக்கையில் இந்த மாதிரி புட்டு மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். இது நம்மளுடைய சாய்ஸ் தான். வழக்கமாக அந்த பால்கோவா ஸ்டேஜ்லேயே அணைச்சிடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப உதிரியாக இருக்குது, சாஃப்ட்னஸ் இருக்குமா அப்படின்னா அந்த பாலில் உள்ள இயற்கையான அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி உதிரியாக பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும், சத்து நிறைஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் சீம்பால் கிடச்சிதுன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.